Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆலு பராத்தா எப்படி பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ இந்த ஆலு பராத்தா பண்றதுக்கு கோதுமை மாவு நம்ம ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து 2 பவுல்ல வந்து கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதனோட அளவு பாத்தீங்கன்னா 200 கிராம்ஸ் இருக்கும். சோ நான் அந்த கோதுமை மாவு 200 கிராம்ஸ் இருக்கிற கோதுமை மாவு அளவு வந்து நான் இப்போ வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டுக்கிறதால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் இதில் நான். அதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். பிசையறதுல தான் இருக்குது ஆலு பராத்தா நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு. இப்போ இதை வந்து ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஆலு ஸ்டஃபிங்க்கு நான் வந்து ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ், ஒரே ஒரு சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடணும். வாங்க இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்மாஷ் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் அந்த கோரியாண்டர் லீவ்ஸ்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு அமெச்சூர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா. இதோட கூட அர்ஜுன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா சால்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஆலு வேக வைக்கும்போது சால்ட் போட்டிருப்போம். கொஞ்சம் தேவைக்கேற்ப நம்ம வந்து சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது ஆலு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போது பராத்தா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் நல்லா பெரிய அளவுலேயே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோதுமை மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் நல்லா மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாகவே நம்ம திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கணும். கொஞ்சம் இப்போ நல்லா திரட்டிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திரட்டியாச்சு கோதுமை மாவை. இப்போ ஸ்டஃபிங் வந்து உள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கையிலையும் எடுத்து பண்ணலாம், இல்லை ஸ்பூன்லேயும் வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போது இந்த ஸ்டஃபிங் ஆலு ஸ்டஃபிங்கை நம்ம வந்து பராத்தாவில் நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஆலு ஸ்டஃபிங் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை திரட்டி எடுத்துடணும். திரட்டும் போது ரொம்ப மெலிசாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்னஸாகவே நம்ம திரட்டி எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஃப்ளஃபியாக தெரியலனா கூட உங்களுக்கு நீங்கள் நேரில் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அதனால ஃப்ளஃபியாக இருக்கும் அது. இப்போது இந்த பராத்தா நம்ம வந்து திரட்டும் போது ரொம்ப நம்ம கையை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ரொம்ப லைட்டாக நம்ம வந்து திரட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக வராது. ஸோ நீங்கள் லைட்டாகவே திரட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப மெலிசாகவும் திரட்டி எடுக்காதீங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு தவா வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த பராத்தாவை போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து இது நல்லா வரும். லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை நல்லா சுட்டு எடுக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். போட்டும் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து இதை சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது.
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். அடுத்ததையும் ஸ்டஃபிங் போட்டுட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.